நாவல் தொடர் தொலைதூர கனவு பாகம் 7. நமஸ்காரம் என்று கைகூப்பியவன் புன்னகை முகத்துடன் இருந்தான். பார்த்த முதல் பார்வையிலேயே அவனை பிடித்துவிட்டது. உயரம், படிய வாரிய தலை, ஜன்னு பிரேமேட்ட கண்ணாடி, நெற்றியில் விபூதி, சின்ன குங்குமம் தீற்றலுடன், மோதிர விரலில் சின்னதாக வெள்ளைக்கல் மோதிரம், முழுக்கை சட்டை, கருப்பு ஃபேண்டும் ஆனந்த ப்ளூ சட்டையும் அவனுக்கு எடுப்பாக இருந்தது. மிதமான உயரம், அதற்கேற்ற பருமன். அவன் இளங்கோதான் என்று புரிந்தது வாசுதேவனுக்கு. வாப்பா என்று வரவேற்ற வாசுதேவன் உட்கார என்று சேரை காட்டினார். எப்போ வந்தீங்க என்றாள் லட்சுமி எட்டி பார்த்து. நான் இப்போதான் வந்தேன். வந்ததும் அம்மா சொன்னார்கள் நீங்கள் ரொம்ப உதவியாக இருந்தீர்கள் என்று. சேச்சே, இதெல்லாம் என்னப்பா, ஒரு மனுஷன் உதவி செய்யாமல் இருந்தால்தான் அவர்கள் மிருகங்களில் சேர்த்தி. நீங்கள் பெங்களூர் போயிட்டு எப்போ வந்தீங்க என்றார் வாசுதேவன். இப்போதான் சார், காலையில் வந்தேன். வீடு பூட்டி இருந்தது. அன்னைக்கு போகும்போது சொல்லிக்கலாம் என்று பார்த்தேன். நீங்கள் இல்லை என்றான் இளங்கோ. ஆமாம், மதியத்திற்கு மேல் ஒரு வேலை இருந்தது. அதற்காக நானும் லட்சுமியும் சென்று விட்டோம். தமிழ் மலர் பாட்டு கிளாஸ் போயிருப்பா. நானும் வந்துட்டு உடனே ட்ரெயினுக்கு கிளம்பி விட்டேன். ட்ரைனிங் எல்லாம் நல்லபடியாக முடிந்ததா? முடிந்தது சார். நல்லது. இப்போது வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு கல்லூரிக்கு போகணுமா? இல்லை சார், ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதை பற்றின ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அந்த வேலையை முடித்துவிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். அம்மா சில சாமான்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்றார்கள். அதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவர்களை. நீ எதுக்குப்பா அழைகிற? தமிழ் மலர் ஃப்ரீயாகத்தான் இருப்பா. நான் அவளை கூட்டிகிட்டு போகச் சொல்கிறேன். இல்லை சார், வேண்டாம். ஒரு ஆட்டோ வச்சா முடிஞ்சது. ஏன், நீங்கள் பைக் ஓட்ட மாட்டீங்களா? பைக் இருந்ததே வீட்டில். இல்லை சார், நான் பைக் ஓட்டுவது இல்லை. வாசுதேவன் அவனோடு மேற்கொண்டு பேச விரும்பவில்லை. இந்த கால் ஒடிந்த பிறகு செயற்கை காலுடன் அவன் பைக் ஓட்ட சிரமப்படுகிறான் என்று நினைத்தார். ஆனால் எத்தனையோ பேர் டூ வீலர் ஓட்டுகிறார்கள். சிறிய ரக வண்டியை வைத்துக்கொண்டு ஜம்மென்று போய் வருகிறார்கள். ஆனால் இவன் தன்னால் முடியாது என்று நினைக்கிறான். அவனை பார்க்கும்போது பரிதாபமாகத்தான் இருந்தது. பேச்சில் நடப்பதில் ஒரு தயக்கம் இருந்தது. யாருடனும் கலந்து பேச சிறிது கூச்சமும் அவனிடம் இருந்தது. அவனுக்கு யாரேனும் தன்னுடைய கால் இப்படி இருப்பதை பற்றி ஏதேனும் கிண்டல் செய்து விடுவார்களோ, ஏளனம் செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம். ஆரம்பத்தில் அவனும் விளையாட்டு வீரனாக அந்த வயதுக்குண்டான உற்சாகம் துள்ளலுடன் ஒரு இளைஞனுக்கு உரிய மிடுக்குடன் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு இந்த மாதிரி விபத்து நேர்ந்து செயற்கைக்கால் வைத்த பிறகு அவன் உறவுகள் எல்லாம் கொஞ்சம் ஏளனப்படுத்த ஆரம்பித்து விட்டது. எப்படி சமாளிக்க போற? இந்த காலை வச்சுட்டு நீ மிச்ச காலத்தை எப்படி தாண்ட போற? உனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். அவனுடைய தாய்மாமா அவர் பெண் அவனுக்காகத்தான் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இப்படியான பிறகு மன்னிக்கணும்பா, கல்யாணத்துக்கு பிறகு என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு முன்பே எனக்கு தெரிந்துவிட்டது. ஊனமுள்ள உனக்கு என் பெண்ணை எப்படி கொடுக்க முடியும் என்று அவர் கேட்டுவிட்டார். அந்த பெண்ணுக்கும் இன்று திருமணமாகி நன்றாக வசிக்கிறாள். நன்றாக இருக்கட்டும் எல்லோரும் என்று சொல்லிவிட்டார் சரஸ்வதி. ஆனால் செயற்கைக்கால் வைத்து கொண்டவர்கள் எல்லோரும் வாழவில்லையா, வாழ்வில் சாதிக்கவில்லையா என்று கேட்டாலும் உறவுகள், ஒரு சில நண்பர்களின் ஏளனம் எல்லாம் அவனை கொஞ்சம் குறுக வைத்தது. அவனுடைய திறமையும் பணியிடத்தில் அவனுக்கான புகழும் பலர் மத்தியில் ஒரு புகைச்சலை உண்டு பண்ணி இருந்தது. மிகவும் திறமையானவன். எந்த ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதில் விலாவாரியாக நுணுக்கங்களுடன் பேசக்கூடியவன். அவனுக்கு நிறுவனத்தில் அதிகாரிகள் அளவிலும் மேல்மட்டத்திலும் நல்ல பெயரும் மதிப்பும் இருந்தது. அந்த பொறாமையே அவன் விழுந்ததைக் கண்டு எள்ளி நகையாடியது. போட்டியும் பொறாமையும் தன்னை விட மேலாக இருக்கிறான் என்ற எரிச்சலும் தான் அவர்களை அப்படி நடக்க வைத்தது. சரஸ்வதியும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்து விட்டார். இதோ பார், உன்னை எள்ளி நகையாடுபவர்கள் முன் நீ நிமிர்ந்து நிற்பதுதான் அவர்களுக்கான பதில். ஆனால் அவர்கள் முன் நீ இப்படி குமைந்து போனால் அது அவர்களுக்கு வெற்றிதானே. பொறாமை பிடித்தவர்களின் பேச்சுக்கு எப்பொழுதுமே மதிப்பு தரக்கூடாது. ஏன், கால் இல்லாதவர்கள் இந்த உலகில் வாழவில்லையா? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ என்ற பாட்டை நீ கேட்டதில்லையா? அதெல்லாம் சினிமாவுக்கு சரியாக இருக்கும். இல்லை, சில சினிமாக்கள் வாழ்வில் நடப்பவை தான் கூறுகிறது.
வெளியில் போ, 4 பேரோடு கலந்து பழகு. அப்பொழுது இந்த உலகம் எவ்வளவு விசித்திரமானது என்று நமக்கு தெரியும். உனக்கு ஒரு கால் இருக்கிறது. இந்த கால் கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதை நினைத்து பாரேன். 4 வருடமாக சுவற்றில் முட்டிக்கொண்டிருக்கிறார் சரஸ்வதி. ஆனால் அசையவில்லை இளங்கோ. அவனுக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது. பைக் என்பது அவனின் உற்ற நண்பன். அதில் அவன் பல சாகசங்கள் செய்திருக்கிறான். கல்லூரி நாட்களிலிருந்து அவனுடன் வருவது பைக். எங்கு சென்றாலும் அந்த பைக்கில் தான் அவனுடைய சவாரி. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் என்று எங்கு சென்றாலும் ஒரு பையை எடுத்து மாட்டிக்கொண்டு பைக்கில் கிளம்பி விடுவான். வேண்டாம் என்று சரஸ்வதி எத்தனைதான் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி சென்றபோதுதான் கொல்கத்தா அருகில் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகாவது அவன் தனது தவறை உணர்ந்து, சரி, கால் போனால் என்ன, செயற்கை கால் இருக்கிறது என்று அடுத்தடுத்து நகர வேண்டும். ஆனால் அவன் நகராமல் ஒரே இடத்தில் நிற்கிறான். சரஸ்வதியின் தோழி ஒருத்திக்கு ஒரு மகன். அவனுக்கு 2 கால்களும் முழங்காலுக்கு மேல் துணியாக தொங்கும். ஆனால் அவனுக்கு கம்பிக்கால் கட்டி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறது. அவர்களெல்லாம் வாழவில்லையா என்றால் அவனை திருமணம் செய்து கொண்ட பெண். அடுத்த வேளை சோற்றுக்கு கஷ்டப்படுபவளாக இருக்கும் பெண்ணை தள்ளிவிட்டால் போதும் என்று இவனுக்கு கல்யாணம் செய்து இருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கும் எத்தனையோ கனவுகள், ஆசைகள் இருக்கும் இல்லையா என பதில் வந்தது இளங்கோவிடமிருந்து. சரி, நாமும் அதேபோல் ஒரு ஏழை பெண்ணாக பார்த்து திருமணம் செய்யலாமே. தலைவிதியே என்று ஒரு பெண் என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. என்னடா நீ எதை எடுத்தாலும் இப்படியே பேசுகிறாய்? அம்மா, ப்ளீஸ், எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை. என்னை இப்படியே விட்டு விடுங்கள். என் காலம் போகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா. அதையெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். உங்கள் காலம் இப்போது முடியாது. நீங்கள் இன்னும் ரொம்ப காலம் இருங்கள். ஏன், இன்னும் நீ தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிவரப்போவதில்லையா? பதிலே இருக்காது. பெங்களூருவில் நடக்கும் ட்ரைனிங் கூட அவன் துறை சார்ந்த மேற்பதவிக்கான ஒரு ட்ரைனிங் தான். அங்கு போய்விட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடித்து கொடுத்தால் அதை யார் சிறப்பாக செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துறையில் பதவி உயர்வு கொடுப்பார்கள். இளங்கோவின் உயர் அதிகாரி ஒருவர் வந்து சரஸ்வதியிடம் பேசி அவளை சம்மதித்து இந்த ட்ரைனிங் அனுப்பி வைத்தார். அம்மா, போயிட்டு வந்து என்னால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது. பதவி உயர்வு என்பது பணிச்சுமை அதிகமான இடம். அங்கு போய் நான் அதை சிறப்பாக செய்ய வேண்டாமா? சிறப்பாக செய்வது என்பது உன் மனதை பொறுத்த விஷயம். மனம் உறுதியாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்றார் சரஸ்வதி. எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவன். சரஸ்வதி உண்மையான நண்பர்களை சொல்லி சொல்லி இப்போதுதான் பவுடரே போட்டுக்கொள்கிறாள். தன் மகன் அழகன் என்று சரஸ்வதி பெருமைப்படுவார். நல்ல பளிச்சு தோற்றம். ஆனாலும் அவனிடம் ஆர்வம் இல்லை. மகிழ்ச்சி இல்லாமல் அழகு இல்லை. அதுதான் நம் பியூட்டி பார்லர். அப்போ உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. மகிழ்ச்சியான சம்பவம் என்ன நடந்தது? நடக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியான விஷயம்னு நினச்சிக்கோ. வாழ்க்கையின் ஒவ்வொரு இடத்திலும் அது நமக்கு டீச் பண்ணுறது. ஹவு டு ரியாக்ட், ஹவு டு டீல், ஹவு டு க்ரோன்னு அதை உன்னிப்பாக கவனி. எல்லாமே மகிழ்ச்சின்னு புரியும். போமா, எப்போவுமே டீச்சராக இருக்கீங்க என்றான். ஆனால் வாசுதேவன் வீடு இயல்பாக இருந்தது. அவனிடம் ஒரு குறை இருப்பதையே அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அது அவனுக்கு பிடித்திருந்தது. இயல்பாய் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தான். தமிழ் சின்ன புன்னகையோடு அவனை தலையசைத்து வரவேற்று உள்ளே போனாள். கையில் காய்கறி கூடை. தம்பி எட்டி பார்த்து, லட்சுமி, இன்னும் வீட்டு வேலை பாக்கி இருக்குப்பா. சாமான்கள் எல்லாம் இன்னும் சிலதை எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. எனவே அம்மாவை சமைக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். நான் சாப்பாடு கொடுத்து வருகிறேன். எல்லாம் சரி செய்து விடலாம். ஒரு முறை கழுவிவிட்ட பிறகு சமையல் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம்? நான் ஹோட்டலில் வாங்கி வந்து விடுகிறேன் சங்கோச்சத்துடன் கூறினான் இளங்கோ. இங்கே என்ன, நான் 10 பேருக்கா சமைக்கிறேன்? எங்கள் 3 பேருக்கு சமைக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் ஒரு கை அரிசி, அவ்வளவுதான். மதியம் சாப்பாடு நான் கொடுத்து விடுகிறேன். இரவுக்குள் வேலை முடிந்துவிடும். நாளை வேண்டுமானால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றாள் லட்சுமி. எங்கள் வீட்டில் லட்சுமி சொல்வதுதான் கட்டளை. அதை மீறும் வழக்கம் யாருக்கும் கிடையாது. நீங்களும் புரிஞ்சு நடந்தா உங்களுக்கு நல்லது என்றார் வாசுதேவன். சார், உங்கள் வீட்டு சாப்பாடு நல்லாவே இருக்குது.
சத்தமாக சொல்லுங்க, எங்கள் லட்சுமி 4 நாள் தலைகீழா நடப்பா. சிரித்தபடி ஏறினான் இளங்கோ.